காலிஃப்ளவரை நல்லா எடுத்துட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூளும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 3 ஏலக்காய் 4 கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஒரு 4 வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறத எடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டு வதக்க விட்டுறலாம். நல்லா வதங்கி வரும்பொழுதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரௌன் ஆகிற மாதிரியான ஸ்டேஜில் வந்து நீங்கள் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக கடையில் மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து தக்காளி வேகட்டும், நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோம் வேக வச்சு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காலிஃப்ளவர் இன்னுமே நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகணும். ஸோ அப்போது நல்லா ஃபஸ்ட்டு மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். பிளெண்ட் ஆகி வந்தால் தான் உங்களுக்கு மசாலா வந்து அழகாக சேரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வேகிறதுக்கு மசாலாவோட மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரை ஆகட்டும். கூடவே கொத்தமல்லி தழை ஒரு கை நிறைய எடுத்து நல்லா மேலே தூவி விடுங்க. இப்போ நல்லா இருக்கிற தண்ணியும் நல்லா உங்களுக்கு இழுத்து நல்லா கிரேவி ஃபார்முக்கு உங்களுக்கு வந்துடும். நல்லா திக்கன் கன்சிஸ்டன்சியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ண விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து காலிஃப்ளவர் ரெடி.